சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோட்ல மீனாவும் முத்துவும் கிளாஸ்க்கு போன இடத்துல எல்லாருமே சேர்ந்து நம்ம மீனாவுக்கும் முத்துக்கும் கிளாப் பண்ணுறாங்க. லவ் பண்ண 2 பேர்த்தையும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுறீங்கல்ல, அதை நினைக்கவே எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா? உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலையும் எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடடா, இதுக்கு தான் நாங்களாம் ஆள் இல்லாமல் இருந்தோம். இப்போ இத்தனை பேர் எங்களுக்கு உதவுறதா சொன்னீங்கல்ல, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பா எங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா உங்க எல்லாத்தையும் தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவ மீனா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரோகிணியை தேடிட்டு சிந்தாமணி போறாங்க. என் பொண்ணை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சு ஆண்டி, ஏதோ திருப்பதியில் விட்டுருக்கிறதா சொன்னீங்க. அந்த மீனாவோட தம்பி சத்யா இருக்கான் இல்லை, அவனும் என் பொண்ணு ரேகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் ரேகாவை நாங்கள் வெளியில் தங்க வச்சோம். எப்படியோ ஒன்று மோக்க பிடிச்சி இந்த முத்து மீனாவும் 2 பேரும் சத்யாவையும் என் பொண்ணு ரேகாவையும் எங்கேயோ கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல. ஆனால் மனோஜ் உன் கூட பேசிகிட்டு இருக்கான்ல, மனோஜ் கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நடந்த எல்லா விஷயமும் தெரியும் உனக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சாரி ஆண்டி, இந்த விஷயத்தில் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா மனோஜ் என் கூட பேசுறதில்ல ஆண்டி அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.